கண்ணனின் காதலியான ராதை எப்படி இறந்தார்னு தெரியுமா? கண்ணன் அவருடைய வாழ்க்கையில் 2 விஷயங்களை அதிகமாக நேசிச்சாரு. ஒன்று ராதை, மற்றொன்று ராதைக்காக வாசித்த புல்லாங்குழல். இப்படி இருக்கும் பொழுதுதான் ராதைக்கு ஒரு முனிவரால், நீ கண்ணனை இன்னொரு முறை சந்திச்சா அடுத்த 100 வருஷத்துக்கு நீ கண்ணனை பிரிஞ்சுதான் இருக்கணும்னு சாபம் கிடைக்குது. இதனால ரொம்ப மனவேதனையுடன் இருந்த ராதை என்னதான் கண்ணனை பார்க்காமல் இருக்க முயற்சி பண்ணினாலும் இருக்க முடியல. சரி, இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ராதை கண்ணனை பார்க்க போறாங்க. ராதை கண்ணனை பார்த்த மறுகணமே முனிவரோட சாபம் பலிக்குது. அப்பத்தான் கண்ணன் முதல் முறையாக ராதையை விட்டு பிரிஞ்சு மதுராவுக்கு போகிறாரு. விதியின் சூழ்ச்சியால் அதுக்கப்புறம் பிருந்தாவனத்துக்கு போகவே மாட்டார். இப்படியே 100 வருடமும் போகுது. வயதான நிலையில் தான் உயிரா நேசித்த கண்ணனை பார்க்க போகிறாங்க ராதை. அப்பொழுது கண்ணன் ராதையை பார்த்து, நீ என்னை ஒரு முறை பிரிந்ததே போதும் என்று சொல்ல ராதை அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே ராதை கண்ணன் கிட்ட, உங்களது புல்லாங்குழலை எனக்காக ஒரு முறை வாசிங்கன்னு சொல்ல கண்ணனும் ராதையை நினைச்சு வாசிக்கிறாரு. புல்லாங்குழல் வாசிக்கிறத முடிச்சு கண்ணன் அவரோட கண்ணை திறந்து பார்க்கிறாரு. அப்ப ராதை இறந்து கிடக்கிறதை பார்த்து தான் ஒரு கடவுள் என்பதையும் மறந்து கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக என் ராதைக்காக வாசித்த புல்லாங்குழல், அவள் இல்லாமல் எனக்கு எதற்கு என்று புல்லாங்குழலை உடைச்சு எரிஞ்சிடுறாரு. ராதை கண்ணனுடன் 2 கலந்துடுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்க.